உள்ளமும் இல்லமும் நலமாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தினுடைய நாட்களை ஒவ்வொரு நாளுமாக நம்முடைய ஜெபம், தவம், நோன்பு, தர்மம் ஆகியவற்றின் மூலமாக ஆண்டவருக்கு எவ்வாறெல்லாம் பிடித்தமான பிள்ளைகளாக இருக்கலாம் என்று சிந்தித்தவராக நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களையும் கடவுள் எனக்கு கொடுக்கிறார். என் வாழ்வு முழுவதுமாக நான் நினைப்பதற்கு மேலாகவே கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு உரியதை தேடுவதிலே ஒரு கவனத்தோடு இருக்கிறோம். ஆனால் அதற்கு நேர்மாறாக ஆண்டவரை தேடாதவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆண்டவரா, அவர் எதுக்கு எனக்கு என்று சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆலயத்தை தேடி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆலயத்திற்கே வராத கூட்டமும் இருக்கிறது. திருஜெபமாலை சொல்லுகிற அன்னை மரியாவின் மீது அலாதியான பக்தி கொண்ட மக்களும் இருக்கிறார்கள். அன்னை மரியாவா, எனக்கதற்கு அவர் யார் என்று கேட்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த தவக்காலத்திலே நம்முடைய இறை சிந்தனையை ஆழப்படுத்துவதற்காக இறைவன் கொடுக்கிற இன்னொரு அருமையான வாய்ப்பு தான் இன்றைய இறைவாக்கு வழிபாடு. இன்றைய திருப்பலியினுடைய வாசங்களை நன்றாக கூர்ந்து ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய உள்ளமும் நம்முடைய இல்லமும் நலமாக இருப்பதற்கு இறைவன் இரண்டு விதமான பரிந்துரைகளை, இரண்டு விதமான காரியங்களை நமக்கு கொடுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? உள்ள தூய்மையும் இல்ல தூய்மையும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம மனசு நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். இதுதான் நம்முடைய என்ன சொல்வது அடிப்படையான சிந்தனையாக இருக்கிறது. தவ உடை அணிந்து, திருஜெபமாலை அணிந்து, இந்த 40 நாட்கள் நோன்பு இருந்து, புலால் உணவை எல்லாம் தவிர்த்து, நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபித்து, வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு இருந்து திருச்சிலுவை பாதையெல்லாம் செய்து நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதில் மட்டும் நாம் குறிக்கோளோடு இருந்தோம் என்று சொன்னால், இந்த தவக்காலமும் வருடந்தோறும் வருகிற தவக்காலமாகத்தான் இருக்குமே ஒழிய ஆண்டவருடைய அருளை சுவைக்கிற அற்புதமான காலமாக இருக்காது என்பதை இன்றைய நாள் வாசங்கள் மிக தெளிவாக கொடுக்கின்றன. எதை செஞ்சாலும் ஒரு நியாயமா அர்த்தமா செய்யணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சும்மா ஏதோ கடமைக்கு செஞ்சோம், இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம், நாளை கழிச்சு செய்ய மாட்டோம் என்று ஒரு விதமான யதார்த்த உணர்வோடு நாம் பயணிக்க கூடாது. ஆண்டவருடைய அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கடவுள் என் வாழ்வுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7வது அதிகாரத்திலே நீங்கள் பாருங்கள், எவ்வாறு மக்களை புரிந்து கடவுள் வைத்திருக்கின்றார், என்னுடைய மக்களை நான் எந்த அளவு புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்கள், அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. நான் சொல்ற வார்த்தை என்ன செய்யுங்க? கேளுங்க. ஆனால் அந்த மக்கள் கேட்கவில்லை, செவி சாய்க்கவும் இல்லை, என்னிடம் வரவும் இல்லை என்று சொல்லி அங்கே கடவுள் என்ன செய்கிறார்? தன் மக்களை பற்றிய ஒரு நிலையை பதிவு செய்கிறார். இன்றைய நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசு அங்கு இருக்கிற மனிதர்களிடத்திலே பேச்சற்ற ஒருவரை குணப்படுத்துகிறார். இது நியாயமான நலமான ஒரு காரியம். அதை இதுவரை அவன் பேசல, ஆனால் இயேசு பேச்சற்ற அந்த மனிதனுக்கு பேச்சை கொடுத்து அவனுடைய பேயை அங்கு குணப்படுத்துகிறார். ஆனால் அங்கு சுற்றி இருப்பவர்கள் கேள்வி கேட்கும் நோக்கோடு இயேசுவிடத்திலே வந்து குறை சொல்கிறார்கள். பெயல்செபூலை கொண்டே இவன் பேயை ஓட்டுகிறார், எப்படி முடியும் என்று கேட்கிற பொழுது இயேசு அவர்களுக்கு பதில் சொல்வதாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இருப்பவர் எல்லா நலனும் பெற்றிருப்பார், ஆனால் என்னோடு இராதவர் மக்களை சிதறடிக்கிறார் என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 2 வாசங்களையும் சற்று ஆழமாக சிந்திக்கிற பொழுது உள்ளத்தையும் நாம் வாழுகிற இல்லத்தையும் குறிப்பதாக இருக்கிறது. இந்த உள்ளம் நலமாக இருந்தால் நாம் வாழுகிற இல்லம் நலமாக இருக்கும். அதான் சொல்லுவோம்ல, மனசு நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே நடக்காது. மனசு வச்சா எல்லாம் நடக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் என்றால், இன்றைய இறைவாக்கு இரண்டுமே நமக்கு கொடுப்பது என்ன தெரியுமா? என் உள்ளம் நலமாக இருக்கிற பொழுது என் இல்லம் நலமாக இருக்கும். என் இல்லம் நலமாக இருக்கிற பொழுது நான் சந்திக்கிற மனிதர்களிடத்திலே நலமான வாழ்வை என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த இரண்டுமே இல்லை என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் வருகிற மனிதர்களிடத்திலே பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய உள்ளம், அதாவது மனசு நலமா இல்லை. எனவேதான் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காத மக்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம்.
விடுதலை பயண புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையில இந்த மக்களுடைய உள்ளம் நலமாக இருக்க வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்வு நலமாக இருக்க வேண்டும், இந்த மக்கள் படுகிற வேதனையிலிருந்து அவர்கள் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் என்ன செய்கிறார்? இவர்களுடைய புலம்பல், வேதனை, கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் இந்த மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி வருகிற பொழுது அந்த விண்ணக தேவன் என்ன செய்கிறார்? அந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கிறார். எனவே உள்ளத்தையும் அவர்கள் வாழுகிற அந்த நிலையையும் என்ன செய்கிறார்? நலமானதாக மாற்றுகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த இடத்திற்கு நலம் நல்குவேன் என்று சொல்லி ஆகாய் புத்தகம் 2:19 நாம் பார்க்கிறோம் அல்லவா? அத்தகைய நலத்தை தான் கடவுள் என்ன செய்தார்? அந்த மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், அந்த மக்கள் நலமானவற்றை தேடாமல் நலமான வாழ்வை இழந்து போய் நிற்கிறார்கள். நற்செய்திக்கு வருகிற பொழுது இயேசு 3 ஆண்டுகள் பணி செய்த எல்லா நேரங்களிலும் அவருடைய அந்த பணி அறிக்கையில் மிக தெளிவாக இருக்கிறார். லூக்கா நற்செய்தி 4:18-19 இருப்பது போல, ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கிறார் என்ற அந்த ஒரு பணி வாழ்வு இயேசுவிடத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் இயேசுவை சுற்றி இருந்த மனிதர்களை எல்லாம் பாருங்கள். இயேசு எதற்கு வந்தார்? அவர் என்ன செய்கிறார்? அவர் எதற்காக இவ்வளவு தூரம் இந்த இறை அரசை போதித்து மக்களை எல்லாம் குணமாக்குகிறார் என்பதை குறித்து எந்த விதமான ஒரு யோசனையும் இல்லாமல் அவரிடத்திலே குற்றத்தை மட்டுமே கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய உள்ளமும் நலமாயில்லை, அவர்கள் வாழுகிற அந்த நிலைமையும் நலமாக இல்லை. அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிற யாருமே என்ன செய்யறதில்லை? சரியா வாழ விடுறதில்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தானும் கெட்டும் பிறரையும் அழிப்பாங்க. அதுதான் சிலருடைய வேலை. ஆனால் அப்படியாக இருக்கக்கூடாது என்பதை தான் இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். 2015ஆம் ஆண்டு மதுரை கருமாத்திரில் இருக்கிற கிறிஸ்துவ குருமடத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகவியல் அந்த ஆண்டை நிறைவு செய்வதற்காக அங்கே படிக்க போனோம். அப்போ ஹோலி ஸ்பிரிட் மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் மாதிரி இருந்துச்சு. அப்போ பேராசிரியராக இருந்த அங்கிருந்த அருள் பணியாளர் ஒருவர் எங்களிடத்தில் சொன்னார், உங்கள் உள்ளமும் இந்த இல்லமும் நலமாக இருப்பது தான் இந்த பயிற்சியினுடைய முதன்மையான நோக்கம் என்று சொன்னார். ஃபஸ்ட்டு புரியலை. அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன உள்ளம், அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு தான் யோசித்தோம். என்ன இல்லம், வழக்கம் போல் எல்லா செமினரியும் போல் இதுவும் ஒரு செமினரி, அதனால் இப்படி இருக்கு போல் அப்படின்னு அப்படி ஒரு கேஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆன்மீகவியலை முடித்து அந்த கடைசி தருணங்களில் பார்க்கிற பொழுது அந்த முதல் நாள் சொன்ன அந்த வார்த்தை உண்மையிலே அர்த்தம் நிறைந்த ஒரு வார்த்தையாக என்னால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் பல்வேறு விதமான பயிற்சிகள், ஒரு தனி மனித வாழ்வுக்கு தேவையான அத்துணை பயிற்சிகளையும், அதாவது ஆன்மீகமும் இருந்தது, உளவியலும் இருந்தது, உளவியல் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த காரியங்கள் பல பயிற்சிகளாக இருந்த பொழுது மனம் தூய்மையானது அன்புக்குரியவர்களே, உள்ளம் நலமானது. அதே போல ஆண்டவரோடு நெருங்கி உரையாடி உறவாடக்கூடிய பல்வேறு பயிற்சிகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டன. அப்பொழுதுதான் அந்த அருள் பணியால் சொன்னது ஞாபகம் வந்தது, உள்ளமும் நலமாகிறது. அந்த உள்ளம் நலமாக இருக்கிற பொழுது நாங்கள் இருந்த அந்த இல்லமும் நலமாக இருந்தது, நல்லபடியாக வாழ்ந்தோம். இதைத்தான் இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த தவக்காலத்திலே முதல்ல எதை மாற்றணும்? வீட்டை தூய்மைப்படுத்தணுமா, இல்லை வீட்டை சுத்தப்படுத்தணுமா? எல்லாரும் என்ன செய்கிறோம் தெரியுமா? வெள்ளிக்கிழமையான வீட்டை நல்லா அலசி மொழுகி கழுவி தூய்மைப்படுத்தி என்ன செய்கிறோம்? சாம்பிராணி போடுறோம். அதுதான் அவசியமா? அது அவசியம்தான். ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கிறதான் பார்க்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. உள்ளுக்குள்ள 1008 டென்ஷனை வச்சுக்கிறீங்க, வெளியில மட்டும் நான் ஹிகிபின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமே கிடையாது அன்புக்குரியவர்களை. வெளிவேடக்காரத்தனம் தான் அதிகமாக இருக்குமே ஒழிய உள்ளே ஆழமான அக உளவு, அகம் சார்ந்த ஆண்டவரை தேடுகிற பண்பு இருக்காது என்பதுதான் இன்றைய வாசங்களுடைய பின்னணியில் கொடுக்கப்படுகிற செய்தி. அப்படின்னா என்ன ஃபாதர் கடவுள் நம்மள்கிட்ட விரும்புகிறார்? வேற ஒன்னையும் அவர் விரும்பல. 2 காரியங்கள் தான். ஒன்று அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இன்னொன்று அவரோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவ்வளவுதான். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இதுதான் இயேசு நம்மள்கிட்ட விரும்புவது அன்புக்குரியவர்களை. நாம் அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க அந்த வார்த்தை என்ன செய்கிறதாம்? வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அந்த வாழ்வு தரும் ஆவியை கொடுப்பதற்கு தான் இந்த தவக்காலத்திலே நாம் இருக்கிறோம்.
ஜெபம், தவம், ஒருத்தல் முயற்சிகள் எல்லாம் செய்து, பாவ சங்கீதெல்லாம் செய்து, பல்வேறு பங்குகளில் நாம் பார்க்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு பெருவிழா, நற்செய்தியை பறைசாற்றுகிற 3 நாள் 2 நாள் தியானங்கள் எல்லாம் எதற்கு கொடுக்கப்படுகின்றன? ஏதோ தவக்காலத்தில் வழக்கமாக வர டைம் டேபிளில் ஒன்றா? அப்படியா? அப்படி மட்டும் கிடையாது. இந்த உள்ளத்தை நலமாக்குவதற்கு யாரால் முடியும் தெரியுமா? ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். திருப்பாடல் 122:1 பார்க்கிறோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்ட பொழுது அகமகிழ்ந்தேன். இந்த அகமகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுதுதான் கிடைக்கும். ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே போவோம்? ஆண்டவரை தேடிதான் போவோமே ஒழிய வேறு யாரையும் தேடி போக மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை தேடி நம்ம போகலை. காரணம், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பதிலாக யார் யாரோட வார்த்தையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில அமைதி இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, என் வாழ்க்கை என் குடும்பத்தில் மன ஒற்றுமை இல்லைன்னா ஏன் இல்லை? இல்லைன்னு தான் சொல்றோமே தவிர எங்க போனா இருக்கும் அது தெரியல. அதுக்கு தான் இன்றைய நாள் வாசங்கள். ஆண்டவர்கிட்ட வாங்க, வேற யார்கிட்டையும் போகாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கையில் எடுக்கிற குடும்பங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் உண்மை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4:12 இறை வார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உயிர் உள்ளது. அன்புக்குரியவர்களே, இந்த உயிரோடு வாழுகிற நம்முடைய மனித வாழ்வுக்கு மேலும் மேலும் மேலுமாக உயிர் அளிப்பது எது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். எனவேதான் நாம் பார்க்கிறோம் யோவான் நற்செய்தி 15:5 இறை வார்த்தையில, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஆக ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல், ஆண்டவரோடு இணைந்து வாழாமல் என்ன செய்ய முடியாது? எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில சக்சஸா இருக்காது. சில பேர்லாம் ரொம்ப பீத்திக்குவாங்க. நான் படித்தேன், அதனால தான் நல்லா இருக்கிறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். ஒன்றுமே என்ன செய்யாது? மனசுக்கு நிறைவை கொடுக்காது. ஏதோ ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எப்பொழுது தெரியுமா? ஆண்டவரோடு நீங்கள் இல்லாத பொழுது. எவ்வளவு சம்பாதிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ சொத்து சேர்க்க முடியுமோ சேருங்க, எவ்வளவு தூரம் பதவியை அனுபவிக்க முடியுமோ அனுபவிங்க, அடுத்தவங்களை அடக்கி ஆள முடியுமோ ஆளுங்க. ஆனால் ஆண்டவர் இல்லாத பொழுது நீங்கள் ஒன்றும் இல்லாதவர், நான் ஒன்றும் இல்லாதவன் என்பதை இயேசு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவரோடு இருக்கிற பொழுது எதுவுமே எங்களுக்கு இருக்காதா ஃபாதர்? எல்லாமே இருக்கும். நீங்கள் வைத்ததை விட அளவுக்கு அதிகமாக கடவுள் கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் மையமாக நீங்கள் செயல்படுகிற பொழுது உங்களிடத்தில் ஆணவமோ செருக்கோ எதுவும் இருக்காது, பதவி மோகம் இருக்காது, அதிகார தோரணை இருக்காது, பட்டங்கள் சார்ந்த ஒரு மோகம் இருக்காது, சொத்து சுகமெல்லாம் அதிகமாக இருந்தாலும் அதை குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. மாறாக கொடுத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அன்புக்குரியவர்களை, அதைத்தான் யோவான் நற்செய்தி 15:4 இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது, அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனி தர இயலாது என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருமுழுக்கை சற்று ஞாபகப்படுத்தி பாருங்களேன். நம்முடைய ஞானஸ்தானத்தின் போது அருள் பணியாளர் மிக அழகான 2 அடையாளங்களை இங்கே செய்வார். ஒன்று உதட்டிலே ஒரு சிலுவை அடையாளம் வருவார், இன்னொன்றை காதிலே சிலுவை அடையாளம் வருவார். இந்த 2ற்கும் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வார்த்தையை நீ நாவால் அறிக்கையிடவும் காதால் கேட்கவும் என்று சொல்லி அவர் என்ன செய்வார்? அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் வழங்குவார். ஆக பேசிக்கா நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் என்பது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை காதால கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை வாயால சொல்லணும். இந்த 2ம் இருக்கிற பொழுது நான் கடவுளோடு இணைந்து வாழுகிற பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தொடக்கத்திலே ஒரு குழந்தையை கோவிலுக்கு நீங்கள் கொண்டு வருகிற பொழுது அந்த திருமுழுக்கிலே அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். ஆனால் அது என்ன ஆச்சு? போக போக கழுத கெட்டு குட்டிச்சவரான மாதிரி, வர வர மாமியா கழுத போல ஆன மாதிரின்ற என்ன ஆயிடுது? எல்லாம் காணா போனதுனால இன்றைய முதல் வாசகத்தில் கொடுப்பது போல எரேமியா புத்தகம் 7:23 இறை வார்த்தையில் என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று மீண்டுமான ஒரு அழைப்பை கடவுளால் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் ஒவ்வொருவருமே இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் நமக்குள்ள ஒரு புதுப்பித்தல் இருக்கும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:2 இறை வார்த்தையில் பார்க்கிறோம், உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக.
கடவுளுடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்படும், அப்பொழுது நலமான வாழ்வு கிடைக்கும். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும்? மேலும் மேலும் கடவுளை நம்புவோம். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 19வது இறை வார்த்தையில், உள்ளுர நம்பினால் நீங்கள் மீட்பு அடைவீர்கள். ஆக ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு நிச்சயமா என்ன ஆகும்? நம்பிக்கை ஆழமாக அதிகமாகி கொண்டே இருக்கும். மூன்றாவதாக, யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது இறை வார்த்தையிலே பேதுரு ஆண்டவரை நோக்கி கேட்பார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று பேதுருனுடைய அந்த தேடல் தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பொழுது நமக்கு இருக்கும். எங்க போன ஆண்டவரை தேடலாம், எதை செய்தால் ஆண்டவரை தேடலாம், எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தேடலாம் என்று சொல்லி நம்முடைய தேடல் ஆண்டவரை நோக்கியதாக இருக்கும். இது மூன்றாவது. நான்காவதாக, அன்புக்குரியவர்களே, நாம் வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது அதை எடுக்க ஆரம்பிப்போம், அல்லது வார்த்தையை கேட்கிற பொழுது நாம் எடுக்க ஆரம்பிப்போம். அதாவது வார்த்தையை கேட்டாலோ அல்லது எங்காவது வாசித்தாலோ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? டப்புன்னு அதை பைபிளை வச்சுக்கிட்டு உட்கார மாட்டோம். அதை எடுக்க 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 தான் நாம் என்ன செய்வோம்? அந்த ஆண்டவருடைய அருளின் ஊற்றிலை முழுமையாக அனுபவிக்க முடியும். இதைத்தான் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். இத்திருச்சட்ட நூலை உன்னின்று அகற்றாதே. அகற்றாதே, அவ்வளவுதான். நீங்க வாழ்வு பெற வேண்டுமா, உங்க குடும்பமும் நீங்களும் நலமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவருடைய வார்த்தையை இடுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே வேணும். இன்றைய தவக்காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆரம்பிக்கிற பொழுதுதான் உங்கள் உள்ளமும் நீங்கள் வாழுகிற இல்லமும் நலமாக இருக்கும். அன்புக்குரியவர்களை, கடைசியாக இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சிந்திக்க ஆரம்பிப்போம். எதை பற்றி? அப்ப இதுக்கு முன்னாடி நாங்களாம் சிந்திக்கலையா ஃபாதர்? சிந்தித்திருப்பீர்கள், உங்களை பற்றி மட்டுமே சிந்தித்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தியானிக்க, அதை வாசிக்க ஆரம்பிக்கிற பொழுது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரை நோக்கியதாக இருக்கும். இதைத்தான் யோசுவா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இரவும் பகலும் இதை தியானம் செய், அப்படி செய்தால் என்ன நடக்கும்? நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்து வாக்களித்த கடவுளாக இருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டால் போதுமா? அதற்கு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சிகள் எடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 6:17 நாம் இவ்வாறு பார்க்கிறோம், ஆண்டவரோடு சேர்ந்திருப்பவர் அவருடன் உள்ளத்தால் ஒன்றித்திருக்கிறார். இப்போ ஆண்டவரோடு சேர்ந்து இருந்துட்டோம்னா ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதுதான் நம்முடைய விருப்பமாக இருக்கும். அதைத்தான் அன்னை கன்னிமரியா செய்தார். லூக்கா நற்செய்தி 1:38 நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி ஆண்டவரின் அந்த இதயத்தோடு தன்னை ஒன்றித்து வாழ தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தார். அன்புக்குரியவர்களை, இயேசுவும் கூட தன் தந்தையாம் இறைவனுடைய அந்த உள்ளத்தை எப்படி ஒத்து இருந்தார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 4:34 என் தந்தையினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த கடமையை நிறைவேற்றுவதும் தான் என்னுடைய உணவு என்று சொல்லி அந்த சமாரிய பெண்ணுடைய அந்த உரையாடலிலே ஆண்டவரே மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவரோடு இணைந்து இல்லாமல் இருந்தால் நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் தீர்க்கமான உண்மையாக இருக்கிறது. இது யோபு புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம், இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ வைக்கின்றது என்று பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒன்றுமே என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் இல்லாமல் செய்ய முடியாது. நம்ம உர்ற மூச்சு காத்து கூட யார்கிட்ட வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்தது. நான் வைத்திருப்பது எங்கிருந்து வந்தது? ஆண்டவரிடமிருந்து வந்தது. நான் செய்கிற செயல்பாடுகளில் இருக்கிற வெற்றியும், நான் செய்கிற செயல்பாடுகளில் வழியா எனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பெருமையும் பதவியும் எங்கிருந்து வந்தது? கடவுள் நினைத்ததால் நமக்கு வந்தது. அன்புக்குரியவர்களே, எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற பிள்ளைகளாக, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக நம் உள்ளமும் நாம் வாழுகிற இல்லமும் நலமாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய இறைவாக்குகள் வழியாக நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த அருளையும் இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் இழந்து நிற்கிறோம் என்பதை தான் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தையிலே பவுலடியார் இவ்வாறு சொல்கிறார், எல்லாரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எனவே இழந்ததை தேடி மீட்க வந்த இயேசு ஆண்டவரிடம்
இழப்பின் மக்களாக இருக்கிற நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை நம் குற்றங்களிலிருந்து மன்னித்து மீண்டுமாக புது வாழ்வு பெற உதவி செய்வார். அத்தகைய எண்ணத்தோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இதுதான். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது இறைவார்த்தை, என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவி சாய்ப்பேன், நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமேன்.